கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26 29 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அப்போஸ்தலன் பவுல் கலாத்தியருக்கு சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை. கலாத்தியர்னா நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? கலாத்தியர்னா என்ன ஞாபகத்துக்கு வரும்? பவுல் நல்ல ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, புத்தி இல்லாத கலாத்தியரு. நம்மளே அப்படிதான், எல்லாம் என்ன பாதி பேர் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த கலாத்தியருக்கு அப்போஸ்தலன் பவுல் அருமையான ஒரு வார்த்தை எழுதுகிறார். நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நல்ல ஒரு ஆலோசனை அந்த கலாத்திய சபைக்கு பவுல் சொல்லுகிறார். ஏன்னா நல்லா நடத்தப்பட்ட சபை, பவுலா நல்ல நடத்தப்பட்ட சபை, ஆவியில ஆரம்பம் பண்ணின அவர்கள் நாளாக 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 மாம்சத்துல போக ஆரம்பித்தார்கள். அதனால வந்து புத்தி இல்லாத கலாத்தியரே என்று சொல்லி அவன் அவர்களை கடிந்து கொண்டு சில உபதேசங்களை சொல்லி அவன் சொல்லுகிறான், நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் அவர்களுக்கு ஆலோசனையை சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. இப்ப நாம் யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இங்க சொல்லும் போது அவன் சொல்லுகிறான் பாருங்களேன், 26வது வசனத்துல, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எந்த மனுஷன் ஏற்றுக்கொண்டானோ அந்த மனுஷனை பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தார்களோ அவர்களை பிதாவாகிய தேவன் தன்னுடைய புத்திரராய் அவர் என்ன பண்ணியிருக்கிறார், ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லாம நம்ம என்னதான் கிறிஸ்துவத்தில் இருந்தாலும் பாரம்பரியத்தில் இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் வேறொரு நம்பிக்கையில இருந்தோம், அவரும் ஒரு தெய்வம் தான் என்று சொல்லி இருந்தோம் என்றால் அவர்கள் தேவனுடைய புத்திரராக எண்ணப்பட மாட்டார்கள். ஏன்னா அவங்க சொல்லலாம் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லலாம், கிறிஸ்து அவர்களுக்குள்ளே இருக்க மாட்டார், கிறிஸ்து அவர்களுக்குள்ளே வாசம் பண்ண மாட்டார், தேவனுடைய உன்னத ஆசீர்வாதங்களை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக தன்னுடைய பாவங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்து நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டேன்னா எப்பேற்பட்ட பாவத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவி சுத்தமாக்குகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எப்பேற்பட்ட பாவம் இந்த பூமியில எந்த மனுஷனாலும் மன்னிக்க முடியாத பாவங்களாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் அந்த மனுஷன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் எல்லா சாபங்களையும் மன்னித்து அவனை விடுதலையாக்கி அவனை ஆசீர்வதித்து தன் சொந்த பிள்ளையாக தேவன் என்ன பண்ணுகிறார், ஒவ்வொரு நாளும் பார்க்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தன் சொந்த பிள்ளையை நடத்த ஒரு தகப்பன் எப்படி தன் பிள்ளையை நடத்துகிறாரோ அதே போல பிதாவாகிய தேவன் ஒவ்வொரு மனுஷனையும் நடத்துகிறவராக இருக்கிறார். அதனால இங்க சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராக இருக்கு. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இதுதான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்த எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறார். அதாவது தரித்து கொண்டு இருக்கிறோம்னா புறம்பான நம்மளுடைய அலங்காரம் மாத்திரம் கிடையாது, நம்மளுடைய உள்ளான அலங்காரத்தை தான் அங்க அவர் மையப்படுத்தி சொல்வதை நாம் பார்க்க முடியுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக ரோமர் 6ஆம் அதிகாரத்துல எப்படி
கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம் என்று சொல்லி பவுல் அவர் எப்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரோ அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன்னா இன்னைக்கு ஞானஸ்தானத்தை குறித்து பல உபதேசங்கள் இருக்கிறது. பல வழிகளிலே ஜனங்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்கிறாங்க. குழந்தை ஞானஸ்தானம் இருக்கு, கொடிக்கு கீழே போய் ஞானஸ்தானம் பண்ணக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இது எதுவுமே வேதம் அங்கீகாரம் பண்ணக்கூடிய ஞானஸ்தானம் கிடையாது. குழந்தை ஞானஸ்தானம் வேதம் அங்கீகாரம் பண்ணாது. தண்ணீர்ல மூழ்கி எடுக்காத ஞானஸ்தானத்தை தவிர வேற எந்த ஞானஸ்தானத்தை நீங்க எடுத்தாலும் பரலோகம் அங்கீகாரம் பண்ணவே பண்ணாது. உங்க தலைமுறையா நீங்க கிறிஸ்தவத்துல இருக்கலாம், கிறிஸ்தவ குடும்பத்துல இருக்கலாம். ஆனா பரலோகத்துக்கு போகணும்னா ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்துல வரான்ட்டாரு. என்னை அல்லாமல் என்றால் அவர் சொல்லுகிற வழியின்படி, அவர் கடந்து சென்ற பாதையின்படி நாம் கடந்து சென்றால்தான் நாம் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவராகிய பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். அதனாலதான் பவுல் அதை அழுத்தி சொல்வதை நாம் பார்க்கும். நாம் எப்படி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அழுத்தி சொல்வதை நாம் வாசிக்கலாமே. ரோமர் 6ஆம் அதிகாரம் 3 முதல் 8 வரை உள்ள வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன், அதாவது தண்ணீர்ல மூழ்கும் போது அவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான் பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம் என்பது எப்படி அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரோ அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானம். தண்ணீருக்குள்ள நாம போகும்போது பழைய மனுஷன், பழைய ஆதாமுடைய சாயல் எல்லாம் என்ன பண்ணுகிறது? அந்த தண்ணீர்ல அடக்கம் பண்ணப்படுகிறது. நாம் மீண்டும் எழுந்து வரும்போது பிந்தின ஆதாமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலை, அதாவது தேவ சாயலை நாம் தரித்துக் கொள்கிற பிள்ளைகளாக நாம் வெளிவருகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்ப ஞானஸ்தானம் என்பது நாம் தேவனோடு பண்ணக்கூடிய ஒரு உடன்படிக்கை. தேவன் நம்மளை அங்கீகாரம் பண்ணக்கூடிய இடம் தான் ஞானஸ்தானங்க. இன்னைக்கு அநேகருக்கு அது புரிந்து கொள்ள மாட்டேன். தேவன் நம்மளையும் நம்மளுடைய குடும்பத்தையும் நம்மளுடைய பிள்ளைகளையும் அங்கீகாரம் பண்ணக்கூடிய இடம் தான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் மிக மிக முக்கியம். நம்ம இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருந்தால் நமக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஆலயத்துக்கு வரலாம், ஆராதிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், பைபிள் படிக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஞானஸ்தானம் எடுக்காத வரைக்கும் நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துகிட்டே இருக்குங்க. அந்த டிஸ்டன்ஸ் இருக்கிறவர் எல்லா விதத்திலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திலும் டிஸ்டன்ஸ் இருக்கும், ஆண்டவருடைய பாதுகாப்புலையும் டிஸ்டன்ஸ் இருக்கும், எல்லா காரியத்திலும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். நாம் ஞானஸ்தானம் எடுக்கும் போது தான் நாம் அவரோடு கூட இணைக்கப்படுகிறவர்களாக, அவரை நாம் தரித்துக் கொள்கிற பிள்ளைகளாக நாம் மாற ஆரம்பிக்கிறோம். ஞானஸ்தானம் என்பது மிக 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 முக்கியமான ஒரு காரியம். நீங்க கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல, அதாவது ஞானஸ்தானம் எடுத்தவர்களை குறித்து அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறார்களே, அதாவது வெளிப்புறமான காரியம் கிடையாது, உள்ளான காரியத்தை குறித்து பவுல் இங்க சொல்லுவான். 4:19 வாசிங்க. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்துல உருவாகும் அளவும் உங்களுக்காக
மறுபடியும் கற்ப வேதனை படுகிறேன். கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாகும் வரைக்கும், உங்களுக்குள்ள உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனை படி. அதாவது ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது ரட்சிப்புக்குள்ள நடத்துறதே ஒரு கற்ப வேதனைக்கு ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. ஒரு மனுஷன் ஆலயத்துக்கு வந்து ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ரட்சிக்கப்படாமல் இருந்தா அந்த ஊழியக்காரனுக்கு 3 பிள்ளையை பெத்தெடுக்கக்கூடிய பிரசவ வேதனை இருக்கும். எத்தனை பிள்ளைய? எத்தனை வருஷம் நீங்க கால தாமதம் பண்ணீங்களோ அத்தனை வருஷம் அந்த ஊழியக்காரனுக்கு தான். ஏன்னா ஊழியக்காரன் மேல அந்த பொறுப்பு இருக்கு. ஊழியக்காரன் 3 வருஷம் டிலே பண்ண 3 பிள்ளையை பெத்தெடுத்தெல்லாம் உங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துறதுக்குள்ள அவ்வளவு ஒரு பிரசவ வேதனை. அதான் பவுல் இங்க புலம்புறான். மறுபடியும் கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கப்பட்ட ஜனங்களை குறித்து சொல்லி மறுபடியும் நான் கற்ப வேதனை படுகிறேன். அப்ப ஏற்கனவே அவர்களை ரட்சிப்புகளை நடத்தும்படியாக அவன் கற்ப வேதனை படுகிறவனாக இருந்தான். அப்படி ரட்சிப்புக்களை நடத்தப்பட்ட பிள்ளைகள் வழிமாறி போகும்போது, தடுமாறி போகும்போது, வேறொரு சுவிசேஷத்தை கேட்டு வஞ்சிக்கக்கூடிய ஆவிகளுக்கு தங்களை விட்டு கொடுத்து அவர்கள் வழி விலக போகும்போது அவர்களை மீண்டும் கர்த்தருக்குள்ள கொண்டு வந்து நாட்டும்படியாக அவருக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உருவாகும்படியாக நான் மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி பவுல் சொல்ல. அப்ப ஒரு ஊழியக்காரனுடைய முக்கியமான வேலை ஒவ்வொரு தேவ ஜனத்துக்களும் தேவ பிள்ளைகளுக்குள்ளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உருவாக வேண்டும். அதற்காக தான் பிரயாசப்படுகிறவனாக இருக்க வேண்டும். அவனுடைய பிரசங்கங்கள் எல்லாம் அதை ஒட்டி தான் இருக்க வேண்டும். இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம், உலக பிரகாரமான காரியங்கள், கிருபை 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 என்று சொல்லி ஜனங்களை ஒரு தவறாய் நடத்தாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருத்தருக்குள்ளும் உருவாகும்படியாக ஒவ்வொரு பிரயாசங்களை எடுக்க வேண்டும். சபை அப்படியாப்பட்ட பிரயாசத்தை எடுக்கக்கூடியதாய் காணப்படும். அதுதான் இங்க பவுல் சொல்றார், நான் மறுபடியும் கிறிஸ்து உங்களிடத்துல உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனை படுகிறேன் என்று சொல்லி அங்க பவுல் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப கிறிஸ்துவை தரித்துக் கொள்வது என்பது நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பாத்தீங்களா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்ப உள்ளாந்த மனுஷனுக்குள்ள கிறிஸ்து உருவாக ஆரம்பிச்சா நம்ம வெளியில உள்ள காரியங்கள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். நம்மளை பார்க்கும் போதே அவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய கிரியைகள், அதாவது உள்ள கிறிஸ்து உருவாக ஆரம்பிச்சா நீங்களும் நானும் நடமாடுகிற சுவிசேஷமாய் மாறுவோம். நம்ம போய் சுவிசேஷம் சொல்லி ஒருத்தர் ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளை பார்க்கும் போது, நம்ம அருகில் கடந்து வரும்போது, நம்மளோட அவங்க பேச ஆரம்பிக்கும், நம்மளுடைய கிரியைகளை பார்க்க ஆரம்பிக்கும் போது அவங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருப்பார்கள். அதனாலதான் கிறிஸ்து நமக்குள்ள என்ன பண்ண வேண்டும்? உருவாக வேண்டும். வந்தோம் போனோம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை இருந்து விடக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள கிறிஸ்து உருவாகும்படியாக நாம் அவரை இன்னும் அறிந்து கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இன்னும் அவருடைய காரியங்களை கற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இல்லைன்னா ஏனோ தானோ சொல்லி போயிட்டே இருக்கும். நம்ம உலகத்திலேயும் ஒரு ஜெயம் இருக்காது, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஜெயம் இருக்காது. நமக்குள்ள கிறிஸ்து உருவாகி நமக்குள்ள அவர் வளர ஆரம்பித்தால், நம்மளிடத்திலிருந்து அவர் கிரியைகள் வெளிப்பட ஆரம்பிச்சிச்சுன்னா ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப கிறிஸ்து நம்மளிடத்துல உருவாகும்படியாக நாம், ஏன்னா நம்மளிடத்துல காணப்படுகிறது மனுஷ சாயல் தான். நம்ம இந்த பூமியில தரித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். அதாவது நீங்க ஏதேன் தோட்டத்துல பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் தன்னுடைய சாயலாக ஆதாம் என்றென்றைக்கும் தன்னோட கூட இருக்கும்படியாக தன்னுடைய சாயலாக ஆதாமை அங்க என்ன பண்ணுகிறார்? தேவன் உண்டாக்கினவராக இருக்கிறார். ஆனால் இவனோ பாவம் செய்து தேவனுக்கு கீழ்ப்படியாம மீறுதல் செய்து அவன் பாவம் செய்யும் போது தேவ சாயலை இழந்து தன்னுடைய சாயலாக, அதாவது பாவ மனிதனுடைய சாயலாக அவன் பிள்ளைகளை பெற்றெடுக்க ஆரம்பிக்கிறான். நீங்க வாசிங்கன்னா ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனத்தை. ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே தேவ சாயலாக உண்டாக்கினார். ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே மனுஷர் என்று பெயரிட்டான். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று
அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். ஆண்டவர் படைக்கும் போது தன்னுடைய சாயலாகவே தேவன் என்ன பண்ணுகிறார், ஆதாமை படைத்தார். என்றென்றைக்கும் அவனோட கூட இருக்கும்படியாக, அவனோடு கூட வாசம் பண்ணும்படியாக, அவன் பரிசுத்த சந்ததிகளை பெற்றெடுக்கும்படியாக. நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அன்னைக்கு ஆண்டவர் நினைச்சிருந்தார்னா ஆதாமை போல என்ன பண்ணிருக்கலாம், ஒரு 1000, 10,000, 20,000 ஆத்துமாக்களை ஆண்டவரால் உண்டாக்கி இருக்க முடிந்திருக்கும். முடியுமா? முடியாது. ஆண்டவரால் எவ்வளவு, ஆனால் ஒருவனை தான் படைக்கிறான். நீங்க மல்கியா 1ஆம் மல்கியால வாசிக்கலாம், 2ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்தை வாசிங்களேன். மல்கியா 2:15. அவர் ஒருவனை எல்லாம் படைத்தார், ஆவி ஆண்டவரிடத்துல பரிபூர்ணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படியேதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயது மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையார்கள். குடும்பத்தை பத்தி அவர் பேச ஆரம்பிக்கிறார். அங்க சொல்லுகிறான், அவரிடத்துல ஆவி பரிபூர்ணமா இருந்தா, ஆனாலும் ஒருவனை எல்லாம் படைத்தார். ஏனென்றால் பரிசுத்த சந்ததியை பெற்று எடுக்கும்படியாக தேவன் அப்படிங்கிறான், ஒருவனை படைக்கிறான். ஆனால் அவன் பாவம் செய்யும் போது அவன் தேவ சாயலை இழந்து மனுஷ சாயலாக என்ன பண்ணுகிறான், பிள்ளைகளை பெற்றெடுக்கிறான். இந்த மனுஷ சாயல் என்னைக்கு அவன் மனுஷ சாயலா மாற ஆரம்பிச்சானோ அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தை விட்டு அவன் துரத்தப்படுகிறான். அந்த தேவனோடு வாசம் பண்ணக்கூடிய அந்த தகுதியை அவன் இழக்கிறான். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இழந்து போனதை தேடும்படியாக, ரட்சிக்கும்படியாக மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். எதை மனுஷன் இழந்தான் என்றால், ஏதேன் தோட்டத்துல தேவ சாயலை இழந்தான். அவன் இழந்த தேவ சாயலை மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷ சாயலானார். நீங்க வாசிங்கன்னா பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிங்களேன். கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஏன்னா உங்களையும் என்னையும் தேவ சாயலாக மாற்றும்படியாக அவர் மனுஷ சாயலாக இந்த பூமியில அவர் கடந்து வந்தவராக இருக்கிறார். அதனாலதான் கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாக வேண்டும் என்று சொல்லி பவுல் அங்க சொல்லுகிறார். நீங்க ஏதோ நீங்க ஞானஸ்தானம் பெற்றுட்டீங்க என்று சொல்லி அசால்ட்டா இருந்து விடக்கூடாது. உங்களுக்குள்ள ஆண்டவராகிய கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் உருவாக வேண்டும் என்று சொல்லி அவர் பிரயாசப்படுகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு ஊழியக்காரனுக்குள்ளும் இப்படியாப்பட்ட பிரயாசங்கள், சபையோட ஒரு நோக்கமே உங்களை உருவாக்க முடியாது. உங்களுக்குள்ள கிறிஸ்து உருவாகி நீங்க அந்த ஏதேன் தோட்டத்தில் இழந்த தேவ சாயலை நாம் பெற்றுக்கொண்டால்தான் நம்ம பரலோகத்துல போய் அவரோட கூட இருக்க முடியுங்க. ரட்சிக்கப்பட்ட இன்னும் நம்ம இந்த பூமியில மனுஷ சாயலோட வாழ்ந்தோம் என்றால், தேவ சாயலை பெற்றுக்கொள்ளாமல் இன்னும் நம்முடைய மாம்சத்தின் கிரியைகள், உலகத்தின் காரியங்கள் இதுதான் நம்ம இடத்துல காணப்படுகிறதா என்றால், நம்ம அவரோட கூட வாசம் பண்ணுகிறது கேள்விக்குறிதான். நம்ம அவரோட போய் வாசம் பண்ணேன்னா அந்த சாயலில் இணைக்கப்பட்டாதான் அங்க போக முடியும். என்னைக்கு ஏதேன் தோட்டத்துல தேவ சாயலை இழந்தானோ அன்னைக்கு அவன் தோட்டத்தை விட்டு புறம்பே தள்ளப்பட்டான், வெளியே அனுப்பப்பட்டான். ஆனால் மீண்டும் நாம் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள, அந்த பரம கானான்குள்ள நம்ம போக வேண்டும் என்றால், நாம் இழந்த தேவ சாயலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதை பெற்றுக்கொள்ள முதல் ஸ்டெப் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு நாம் தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும் போது அவரை நாம் தரித்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். அவர் நமக்குள்ள உருவாக ஆரம்பிக்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும் போது அவருடைய காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் வாழ ஆரம்பித்தோம் என்றால், ஆண்டவரை நாம் சென்று பண்ணி நாம் வாழ ஆரம்பித்தோம் என்றால், உண்மையிலே நாம் இழந்த தேவ சாயலை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியுங்க. அந்த இழந்த தேவ சாயலை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம் என்றால் இந்த பூமியிலேயே பரலோக அனுபவத்தோடு நாம் வாழ முடியும்.
அதற்காக தான் தேவன் இவ்வளவாய் பிரயாசப்படுகிறவராக இருக்கிறார். இவ்வளவு கிருபை ஏன் பாராட்டுகிறார்? இவ்வளவு இரக்கம், இவ்வளவு தயவு ஏன்? இவ்வளவு ஆண்டோட வழிநடத்தல், பரிசுத்த ஆவியானோட அபிஷேக வல்லமை ஏன் ஒரு மனுஷனுக்குள்ள கொடுக்கிறார்னா, இந்த பூமியில இருக்கும் போதே பரலோக அனுபவத்தோட அவன் வாழ வேண்டும் என்று சொல்லுறாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன் கிருபையின் மேல் கிருபை, அபிஷேகத்தின் மேல் அபிஷேகம். ஏன் சில நேரங்கள் ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கிறார்? ஏன் சில நேரங்களில் தேவன் நம்மளை சிட்சிக்கிறார்னா, அவருக்கு ஒரே ஒரு நோக்கம் தான், என்றென்றைக்கு அவரோட கூட நம்ம வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி. அதற்காக தான் இவ்வளவு பிரயாசம். ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் மனுஷ சாயலானார் என்றால், உங்களையும் என்னையும் கொண்டு போய் பிதாவிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படியாக தான். இவ்வளவு பிரயாசங்கள் ஆண்டவர் பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்மளும் என்ன பண்ணுவோம்? அதை குறித்து ஒரு எண்ணமும் இருக்காது. நமக்கு இந்த பரலோகத்துக்கு போகணும், தேவ சாயலை பெற்றுக்கொள்ளணும், இன்னும் அபிஷேகத்துல வளரணும், இன்னும் ஜெபத்துல வளரணும், இன்னும் ஆண்டவரோட கூட நடக்கணுங்கிற காரியம்லாம் நமக்கு எப்படி இருக்காது? ஒரு முக்கியத்துவமாவே இருக்காது. முடிஞ்சா போவோம், முடிஞ்சா ஆராதனைக்கு போவோம், இல்லைன்னா அடுத்த வாரம் பார்த்துக்கோம். முடிஞ்சா ஜெபம் பண்ணுவோம், முடிஞ்சா பைபிள் படிப்போம், இல்லாட்டினா நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்படிதான் நம்மளோட வாழ்க்கை என்ன பண்ணிடுது? ஒவ்வொரு நாளும் ஓடிட்டே இருக்கும். திரும்பி பார்த்தா 1 வருஷம் 2 வருஷம் ஆயிரும். நமக்கு ஆண்டவருக்கு எங்கேயோ இருக்கிற மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ், ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்துடும். ரொம்ப வாழ்க்கையில வெறுமையை உணர ஆரம்பிக்கும் போதுதான் மீண்டும் தேவனை தேட ஆரம்பிப்போம். ஏன் சிலருடைய வாழ்க்கையில வெறுமை வனாந்தரம்னா, ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாயிட்டே இருக்கிறனால தான். நீங்க தாவீது பாருங்க, அந்த டிஸ்டன்ஸ், அவன் பாவம் நம்மளை போலதான் அவனும் பாவம் செய்கிறான். ஆனா அவன்கிட்ட இருந்த நல்ல காரியம், உடனே தேவ சமூகத்துல போய் விழுந்து மனம் திரும்பி தேவனோடு அவன் நல்மனம் பொருந்துகிறவனாக காணப்பட்டான். நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் கேப் விழுந்துட்டாலே அப்படியே அதை என்ன பண்ணும்? விரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது நம்ம வந்து கூடிய சீக்கிரம் தேவன்கிட்ட போய் நம்ம நிக்கணும், அவரோட நல்மனம் பொருந்தணும், அவரோட நாம் சேர்ந்து நடக்கணும் என்று சொல்லி நாம் மீண்டும் ஓடி வருகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஒரு நாள் இந்த கேப் மாத்திரம், ஒரு வாரம் ஆராதனைக்கு போனா அடுத்த வாரம் எப்படியாவது ஆராதனைக்கு வரதுக்கு பிரயாசம் பண்ணும். 2 வாரம் 3 வாரம் விட்டீங்கன்னா அப்படியே என்ன பண்ணிடுறீங்க? கொஞ்சம் கொஞ்சமா விட ஆரம்பிச்சிருங்க. எந்த தேவ காரியம், ஜெபம், பைபிள் படிக்கிறது, 1 நாள் 2 நாள் கேப் விழுந்துச்சுன்னு வச்சுங்களேன், பிசாசு நல்லா பார்த்துக்குவான். அதே ஐடியாவை கொண்டு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு என்ன பண்ணுவான்? பிரிக்க ஆரம்பிக்கிறவனா இருப்பான். அது நீங்க தேவனை விட்டு தூரம் போக 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 உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தேவ சாயல் என்ன பண்ணும்? மறைய ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள ஒரு தேவ சாயல் மறைய ஆரம்பிக்கும். தேவனுடைய காரியங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா, இந்த ஆவிக்குரிய பவுல் அடிக்கடி சொல்லலாம் தீமோத்தேயுக்கு, ரொம்ப ஜாக்கிரதையா இரு. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப ஜாக்கிரதையா, எச்சரிக்கையா, விழிப்புணர்வு உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் எச்சரிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்ப நமக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உருவாக வேண்டும். ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள அவர் வளருகிறவராக இருக்க வேண்டும். முதலாவது அவர் நமக்குள்ள உருவாக வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்ய வேண்டும்? நீங்க வாசிக்கலாம், லூக்கா 1ஆம் அதிகாரம் 34, 35 வசனத்தை வாசிங்க. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியனே என்றால், தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். அப்ப ஒரு மனுஷனுக்குள்ள கிறிஸ்து உருவாக்கப்பட வேண்டும் என்றால், மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் உடனே அவங்க செய்ய வேண்டிய காரியம், பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எந்த மனுஷன் பரிசுத்த ஆவிக்காக ஜெபம் பண்ணி பரிசுத்தாவை பெற்றுக்கொள்கிறானோ அந்த மனுஷனுக்குள்ள கிறிஸ்துங்கிற கரு என்ன பண்ணுகிறது? வளர ஆரம்பிக்கிறது. ஆவியானவர் இல்லாம அவர் நமக்குள்ள வளர மாட்டார். ஆவியானவரோட உதவி இல்லாம கிறிஸ்து உங்களுக்குள்ள வளருவது ரொம்ப கஷ்டம்.
அவரு தான் நமக்கு உதவி செய்ய, அவரு தான் நம்மளை சரிப்படுத்துகிறார், அவரு தான் நம்மளை கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். நம்ம பாதம் மாறும்போது, வழி தப்பி போகும்போது நம்மளை கண்டித்து இதுதான் பாதை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நடத்தக்கூடியது அந்த பரிசுத்த ஆவியானவர். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அதான் தேவதூதன் சொல்கிறான், அதற்கு மரியாள் தேவதனை இது எப்படி ஆகும், புருஷனை அறியனே என்றால் தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் தேவனுடைய குமாரன் என்றப்படும். இப்ப மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் அடுத்தது அவங்க உடனே அவங்க காத்திருக்க வேண்டியது, செபிக்க வேண்டியது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாக. அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆவியானவர் நம்மை நடத்த ஆரம்பிக்கும் போது நமக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வளர ஆரம்பிப்பாருங்க. நமக்குள்ள அப்படியே அந்த கிரியைகள் நம்மள்ட்ட ஆண்டவர் உங்களுக்குள்ள வளருவதை தேவ பலத்தை என்ன பண்ண முடியும், நீங்க உணர முடியும். உங்களால தேவ பலத்தை உணர முடியும். பிரச்சனைகள் பாடுகள் வரும்போது கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்து அவர் செயலாற்றுகிற விதத்தை நீங்க உணர முடியுங்க. அவர் உங்களுக்குள்ள இருந்து எப்படி உங்களை நடத்துகிறார், பாடுகள் உபத்திரவங்கள் வேதனைகள் மத்தியிலும் ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்துகிறார் என்பதை உங்களால் நல்லா புரிந்து கொள்ள முடியும். அதனால நல்லா அந்த அபிஷேகம் பெற்ற மனுஷன் எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டான். பேதுருலாம் எதை குறிச்சும் கவலைப்பட்டானா? அவன் பாட்டு காலைல தூக்கு தண்டனை, நீ வேணா தூக்கி போட்டுக்க, நான் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், நான் மறிக்க போறது என்ன சாதாரண மரணம் கிடையாதுன்னு சொல்லிட்டார், நீ தூக்கி போனா தூக்கி போட்டுங்கன்னு சொல்லிட்டு பேர் அதை பத்திலாம் கவலையப்பா. அவங்க நல்ல அபிஷேகத்துல நிரம்பி அவங்களுக்குள்ள கிறிஸ்து நல்ல ஒரு என்ன சொல்ல ஒரு புருஷனாக கிறிஸ்து அவங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறவராக இருந்தார். அதான் அவங்களால எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்க முடிஞ்சிச்சு, எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ள முடிஞ்சிச்சு. பவுலுக்கு வராத பிரச்சனையாங்க, அனுதினமும் சாகிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லியாம். ஒவ்வொரு நாளும் அவனுடைய வாழ்க்கையில் அவ்வளவு பிரச்சனைகள் பாடுகள் போராட்டம், ஆனால் ஒரு நாளும் அவனுடைய ஓட்டம் நின்னதே கிடையாது. என்னென்ன காரியங்கள் பவுலை கொண்டு தேவன் செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்திருந்தாரோ எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஒண்ணு கூட அவன் லிஸ்ட்ல பாக்கி கிடையாது. எல்லாத்தையும் டிக் அடிச்சுட்டு அவன் பாட்டு போயிட்டே இருந்தான். ஏன்னா கிறிஸ்து அவங்களுக்குள்ள நல்லா வளர்ந்து இருந்தனாலதான் அவங்களால எல்லா பிரச்சனைகள் பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு தேவனுக்கென்று பெரிய காரியத்தை செய்ய முடிஞ்சுச்சு. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள உருவாகி நமக்குள்ள வளர வேண்டும் என்றால் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த அபிஷேகத்துல நிரம்புகிற அனுபவத்துல நாம் தேவ சமூகத்துல போய் காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியா நம்மளிடத்துல வரும்படியாக, நமக்குள்ள நம்மளை நிரப்பும்படியாக, நமக்கு தேவ பலனை கொடுக்கும்படியாக, நம்மளால விட முடியாத ஜென்ம சுபாவங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் விடுவதற்குண்டான பலனை தேவ பரிசுத்த ஆவியினது நாம் கேட்டு பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கிறிஸ்து நமக்குள்ள உருவாக ஆரம்பிச்சானா நம்மளுடைய ஜென்ம சுபாவங்கள் நம்மளை விட்டு போக ஆரம்பிக்கணும். கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாகிறான்னா இந்த உலகத்தின் மேல உள்ள ஆசை, உலகத்தின் மேல உள்ள பற்று, ஐஸ்வர்யத்தின் மேல உள்ள பற்று, இது எல்லாம் உங்களுக்குள்ள ஒரு வெறுப்பாய் காணப்படும். அது உங்களுக்கு முக்கியத்துவமாவா இருக்கு. அதை தேடி நீங்க போக மாட்டீங்க. அதை சேர்க்கணும் இதை சேர்க்கணுங்கிற எண்ணங்கள் அது வராது. ஆண்டவருக்காண்டி எப்படி வாழணுங்கிற எண்ணம் தான் வரும். கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ள உருவானா உலகத்தின் மேல் இருக்கக்கூடிய ஆசை எல்லாம் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா போயிடும். கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாகிறாரா? போய் கேட்டு பாருங்க. உங்களையே வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, கேட்டு பாருங்க. கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா உலகத்தின் மேல உள்ள பற்று, உலகத்தின் மேல உள்ள ஆசை, உலக காரியங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலக ஆரம்பிக்கும். எப்ப பார்த்தாலும் நமக்குள்ள ஆண்டவருடைய காரியங்கள், ஆண்டவரை குறித்த எண்ணங்கள், சிந்தனைகள், இதுதான் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. இதுதான் நமக்குள்ள ஓடி, நம்ம என்ன செஞ்சாலும், நம்ம ஒரு பக்கம் நம்ம வேலைகளை செஞ்சாலும் மறுபக்கம் நம்முடைய இருதயம் ஆண்டவரோட கனெக்ட் ஆயிட்டு இருக்கு. அவருடைய காரியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்க, என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்படி ஜெபிக்கலாம், எந்த மாதிரி காரியத்தை நம்ம ஊழியத்தை நாம் செய்யலாம் என்று சொல்லி, எந்த மாதிரி மிஷினரி ஊழியங்களுக்கு நாம் கொடுக்கலாம் என்று சொல்லி, இப்படிதான் நமக்குள்ள எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்குமே ஒழிய, இந்த உலகத்துல சேர்க்கணும், அதை சேர்க்கணும், இதை சேர்க்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணுங்கிற எண்ணம் வராது. அடுத்தது நம்மளுடைய சுபாவங்கள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கணும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சுபாவங்கள் நம்ம மூலம் வெளிப்பட ஆரம்பிக்கும்.
நீங்க தீர்க்கதரிசி எல்லாம் பாத்தீங்கன்னா, தீர்க்கதரிசி வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள்லாம் கடினமான வார்த்தையா தான் இருக்கும். தீர்க்கதரிசினால எச்சரிப்பு சத்தத்தை கொடுக்கிறவன் தான். தீர்க்கதரிசி மெயின் வேலை, ஆண்டவர் ஜனங்கள் வழிமாறி போகும்போது ஜனங்களை கண்டித்து அவங்களை தேவனிடத்துல திருப்பணும். அப்ப வார்த்தை எல்லாம் எப்படி இருக்கும்? அவ்வளவு கடினமான வார்த்தைகள் தான். நீங்க இறைமையெல்லாம் அடிச்சு கொண்டு போய் குழியில போடுவான். ஏன்னா அவனுடைய வார்த்தைகள் எச்சரிப்பு. ஆண்டவர்களை கொண்டு போய் பாபிலோன்ல சிறைப்படுத்தோன்னா அவங்களுக்கு பிடிக்கல, கொண்டு போய் அவனை மரண குழியில போட்டாங்க. ஆனா நடந்தது அதுதான். அவ்வளவு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். எச்சரிப்பு அவங்கள்ட்ட வரும், ஆனா அவங்களுடைய சுபாவங்கள் பாத்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட இருக்கக்கூடிய சுபாவங்கள், அந்த தாழ்மை, அந்த இன்னும் சொல்ல பொறுமை, இது எல்லாம் அவங்க மூலம் வெளிப்படுவதை நான் பார்க்கிறேன். அதனால்தான் நீங்கள் என்னை யார் என்று சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் அங்க சீஷர்கள் சொல்வார்கள், நீ எரேமியா, எலிசா தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்று சொல்லி அவங்களை குறித்து அங்க சொல்லப்படும். ஏன்னா ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக தன்னுடைய சுபாவங்களை மறைத்து தன்னை மறைத்து தன்னிடத்திலிருந்து தேவ குணாதிசயங்கள் வெளிப்படும்படியாக இந்த பூமியில வாழ்ந்தார்கள். அதனால்தான் அவங்க ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்று சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் அப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்மளை பார்த்து எப்படி சொல்றாங்க? இன்னும் உங்க அம்மாவை போல இருக்கியா, இன்னும் உங்க அப்பாவை போல இருக்கியான்னு சொல்றாங்களா? அப்படிலாம் சொன்னாங்கன்னா இன்னும் நமக்குள்ள என்ன இருக்கு? மனுஷ சாயல் தான் இருந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். என்னைக்கு நம்மளிடத்துல ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறாங்களோ, நம்மளுடைய கிரியைகள், நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய செயல்கள், இதுல ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறாங்களோ அன்னைக்கு தாங்க நம்மளிடத்துல தேவ சாயல் வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த தேவ சாயல் வெளிப்பட தான் நம்ம என்ன பண்ண வேண்டும்? பிரயாசப்பட வேண்டும். அப்ப கிறிஸ்து நமக்குள்ள கடந்து வர வேண்டும் என்றால் ஞானஸ்தானம் எடுத்த அடுத்தது உடனே நம்ம பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக, அதுல ஒவ்வொரு நாளும் நாம் வளர்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13-15 வரை வாசிங்களேன். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ, நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அவன் எழுந்து இரவில பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஏரோது பிள்ளையை கொலை செய்யும்படியாக தேடுகிறான். அதனால நீ என்ன பண்ணு? எகிப்துக்கு கடந்து போ என்று சொல்லி தேவதூதன் அங்க ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறான். ஆனால் ஏரோதுனால பிள்ளையை கொலை பண்ண முடியுமா? ஏரோதுனால பிள்ளையை கொலை பண்ண முடியுமா? ஒரு நாளும் முடியாது. ஏன்னா பரம சேனை அந்த குழந்தையை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. அதனால ஏன் ஆண்டவர் இங்கே குழந்தையை கூட்டிக் கொண்டு நீ எகிப்துக்கு போனா, குழந்தை அது ஃப்ரீயா மூவ் ஆகி நல்லா என்ன பண்ண வேண்டும்? வளரணும். குழந்தை ஃப்ரீயா குழந்தை என்ன பண்ணணும்? நம்ம கட்டி போட்டு வைக்க கூடாது. குழந்தை நல்லா ஃப்ரீயா மூவ் ஆகணும். அங்கங்க ஓடி வளருகிறதாய் காணப்பட வேண்டும். அது நல்லா ஓடி ஆடி வளருவதற்கு உண்டான சூழ்நிலையை உண்டாக்கி கொடுக்க வேண்டும். இப்ப நமக்குள்ள வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வளர வேண்டும் என்றால் நம்ம அந்த இடத்தை உண்டாக்கி கொடுக்க வேண்டும். அவர் நமக்குள்ள ஃப்ரீயா மூவ் ஆகும்படியாக நம்மளுடைய இருதயத்தின் காரியங்கள் எல்லாம் எதையெல்லாம் விடணுமோ அதெல்லாம் விடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதான் சொல்லிடுறான். அவன் எகிப்துக்கு ஏன் போனான்னா, குழந்தை ஃப்ரீயா மூவ் ஆகி நல்லா வளரும்படியாக அதற்கு வேண்டிய சூழ்நிலைகளை உண்டாக்கி கொடுக்கும்படியாக தான் அங்கே ஏரோது மரிக்கிற வரைக்கும் குழந்தை என்ன பண்ணுகிறது? எகிப்து தேசத்துல இருக்கிறது. நமக்குள்ள மரிக்க வேண்டிய காரியங்கள் மரிக்காத வரைக்கும் குழந்தை என்ன பண்ணாது? வளராது. அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கும். கருவாதான் இருந்துகிட்டே இருக்கும். அது ஒவ்வொரு நாளும் வளர்ந்து ஆவியில பலன் கொள்ள வேண்டும் என்றால் நீங்க வாசினா இந்த ஆவியில பலன்கள்
ஆவியில வளர்ந்து பலன் கொண்டு என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அப்ப பிள்ளை வளருவதற்கு உண்டான சூழ்நிலைகளை என்ன பண்ண வேண்டும்? அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்க நாள் வரைக்கும், யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லப்படுகிறது, வனாந்தரத்தில் ஆவியில நாம் வளருகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் நமக்குள்ள பிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வளருவதற்கு உண்டான சூழ்நிலைகளை நம்ம உண்டாக்கி கொடுக்கணுங்க. நம்ம தான் பிரயாசப்படணும். அவருக்கு எது பிடிக்குமோ அதுக்கு தான் நம்ம பிரயாசப்படுகிற பிள்ளைகள். அவருக்கு பிடிக்காத காரியங்கள் எல்லாம் செய்யாதபடிக்கு நாம் நம்மளுடைய வழிகளை எல்லாம் திருத்தி கொள்ள வேண்டும். எது தேவனுக்கு பிரியமான காரியமோ அதை மாத்திரம் செய்ய பிரயாசப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் விட்டு நாம் வெளியே வர வேண்டும். அப்படி வந்தாதான், அப்படி நம்ம எந்தெந்த காரியம் நமக்குள்ள மறிக்கணும். ஏரோது மறிக்கிற வரைக்கும் குழந்தை என்ன பண்ணுச்சு? எகிப்து தேசத்துல இருந்து. அதே போல நமக்குள்ள எந்தெந்த காரியங்கள் மறிக்க வேண்டுமோ, எந்தெந்த காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இன்றைக்கு நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோமோ, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் நமக்குள்ள இருக்கக்கூடிய பாவங்கள், நமக்குள்ள இருக்கக்கூடிய குணாதிசயங்கள், நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் மறிக்காத வரைக்கும் நமக்குள்ள கிறிஸ்து என்ன பண்ண மாட்டாரு? வளர மாட்டார். நமக்குள்ள கிறிஸ்து வளரலனா அந்த தேவ சாயலை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள முடியாது. எல்லாமே நமக்கு அப்படி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் பாரம்பரிய கிறிஸ்தவம். உங்களுக்குள்ள கிறிஸ்து உருவாகாம அப்படியே இருந்தீங்கன்னா அதுதான் பாரம்பரியம். பெந்தோகோஸ்தத்துல அது பாரம்பரியம். மற்ற பாரம்பரிய சபையில, பெந்தோகோஸ்த சபையில அது என்ன பண்ணும்? அவங்களுக்கு பாரம்பரியமா தான் இருந்துகிட்டு இருக்கும். ஒரு வாழ்க்கை, ஒரு அணுக்கமும் இருக்காது, ஒரு மாற்றமும் இருக்காது. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு எழும்ப முடியாது. எத்தனை தடவை எழும்ப பிரயாசப்பட்டாலும் ஒரு மேலே எழும்ப முடியாது. காரணம் என்னவென்றால் விட வேண்டியதை விடாத வரைக்கும் உங்களால எழும்ப முடியாது. ஏரோது மறிச்சாதான் உங்களால என்ன பண்ண முடியும்? மீண்டும் அந்த இடத்துக்கு கடந்து வர முடியும். ஏரோது மறிக்காத வரைக்கும், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காரியங்களை விட்டு நீங்க வெளியில வராத வரைக்கும் நீங்க எழும்பணும்னு என்ன வரும், ஆனா முடியாது. ஏன்னா நீங்க நினைக்கும் போது அந்த காரியம் என்ன பண்ணும்? உங்களை பின்னிட்டு இழுக்க ஆரம்பிக்கும். அதனால விட வேண்டியதை நம்ம என்ன பண்ண வேண்டும்? விடுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அப்படி விட வேண்டியதை விட்டாதான் நமக்குள்ள கிறிஸ்து உருவாக ஆரம்பிப்பார். கிறிஸ்து உருவாகிறார்னா சாதாரண காரியம் கிடையாது. தேவ பலன் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் அவர் வளர 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 அவர் எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொரு காரியங்களை செய்தாரோ அதே போல தேவன் நம்மளை கொண்டும் பலத்த காரியங்களை தேவன் செய்கிறார். ஏன் அப்போஸ்தலரை கொண்டு, ஏன் இன்னைக்கு நம்ம சபை 2000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் இன்னைக்கு நம்ம சொல்றது ஆதி திருச்சபையின் அனுபவம் வேணும்னு. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆதி திருச்சபையின் அனுபவத்தை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சபைக்கு 2000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஆனா வளர வேண்டிய விதத்துல வளரல. கிறிஸ்து உருவாக வேண்டிய விதத்துல உருவாகல. வழியில எவ்வளவோ இந்த கிறிஸ்துவத்துக்கு விரோதமாய் சத்துரு எவ்வளவோ காரியங்களை கொண்டு வைத்து ஜனங்களை வழி மாறி போக பண்ணினான். அதனால எலும்பும், ஒரு கூட்ட ஜனம் எலும்பும், ஒரு நூற்றாண்டுல எலும்பும் அடுத்த நூற்றாண்டுல பார்த்தா இறங்க ஆரம்பிச்சிடும். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை கொண்டு பலத்த காரியம் ஆதி திருச்சபையில ஒவ்வொரு மனுஷனுக்கெல்லாம் ஆண்டவர், அதனால சாதாரண பந்து விசாரிப்புக்கான அற்புதங்களை அடையாளங்களை செய்யற மனுஷனாக காணப்பட்டான். சாதாரண ஊழியத்தை செய்கிறவர்களே அவர்கள் பரிசுத்த ஆவினால் வல்லமையினால் விசுவாசத்தினால் நிறைந்தேன்னா அவன் செய்கிற காரியம் முக்கியம் கிடையாது. அவனுக்குள்ள கிறிஸ்து எப்படி உருவாகி இருந்தாரோ அதை வைத்துதான் அங்க ஊழியங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இப்ப உங்களுக்குள்ள கிறிஸ்து எப்படி உருவாகி இருக்கிறாரோ அதை பொறுத்துதான் உங்களுடைய வாழ்க்கை, குடும்பம், சூழ்நிலைகள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். அவர் உருவாகிறதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஒரு ஃப்ரீ ஸ்பேஸை நம்ம இருதயத்துல உண்டாக்கி கொடுக்கணும். நம்ம இருதயத்துல வந்த ஆண்டவர் நிக்க இடம் இல்லாம போயிடக்கூடாது. என்ன எப்படி இருக்கக்கூடாது? இடம் இருக்கு ஆண்டவருக்கு. இருதயத்துல பல அறைகள் இருக்குன்னு வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்குன்னு சில இடத்தை ஒதுக்கி வச்சிருக்கீங்களா? உனக்கு எப்படி தெரிய போகுது? கிழிச்சு பார்த்தினா தெரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷனுக்குள்ள ஆண்டவர் உருவாக ஆரம்பிச்சான்,
அந்த மனுஷனை பார்க்கும்போதே நமக்கு தெரியும். அவங்களுடைய பேச்சில் நம்ம புரிந்து கொள்ள முடியும், அவருடைய கிரிகள் நம்ம புரிந்து கொள்ள முடியும். மற்றவர்கள் நம்மளை பார்க்கும்போது நமக்குள் கிறிஸ்து பலமாய் இருக்கிறார் என்பதை அவர்கள் பார்க்க வேண்டும். நம்ம சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் அவர்கள் கேட்கும்போது நம்மளிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த பரிசுத்தாவின் வல்லமை, நம்மளிடத்தில் வெளிப்படக்கூடிய அந்த விசுவாசம், இதெல்லாம் அவங்க கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மனுஷன் ரட்சிக்கப்படுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளேருந்து அந்த ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது அவன் ரட்சிக்கப்படும். அப்போ நம்ம கிறிஸ்து நமக்குள்ள உருவாகும்படியாக நல்ல ஃப்ரீ ஸ்பேஸ் என்ன பண்ண வேண்டும், உண்டாக்கி கொடுக்க வேண்டும். அடுத்து பவுல் சொல்லும் போது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வரை வாசிங்களேன். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன், ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தில் வருகிற சுயநீதி உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதுக்கும் அவருடைய மரணத்துக்கொப்ப நான் மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆகிலும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி அழுக்கும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமிட்டு விட்டேன், குப்பையுமாக என. எது எல்லாம் அவனுக்கு லாபமாக காணப்பட்டுச்சோ, எது எல்லாம் அவனுக்கு பெருமையும் பேரையும் புகழையும் பணத்தையும் ஆஸ்தியையும் கொண்டு வந்து கொடுத்துச்சோ, அதை எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன்னு சொல்லுகிறாங்க. அதை நஷ்டம் என்று விட்டேன் என்றால் அவனுக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஃப்ரீயா வளருவதற்கு உண்டான நல்ல ஸ்பேஸ உண்டாக்கி கொடுக்கிறான். எதுவுமே எனக்கு வேண்டாம், எல்லாம் நஷ்டம், அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறான். இன்னைக்கு இப்படியாப்பட்ட ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்தாதான், இப்படியாப்பட்ட ஒரு இருதயம் உள்ள பிள்ளைகளாய் நாம் மாறினால்தான் கிறிஸ்து நமக்குள்ள உருவாகிறவராக இருப்பார். எல்லாத்தையும் நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும், உலகத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இதற்காக நாம் பிரயாசப்படுகிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் உலக காரியத்தை குறித்து தான் இருக்கும். அது எல்லாம் நஷ்டம் என்று விட ஆரம்பிக்கும் போது ஒண்ணு எனக்கு இதை காட்டிலும் ஆண்டவர் தான் முக்கியம், இதை காட்டிலும் எனக்கு ஜெப நேரம் தான் முக்கியம், இதை காட்டிலும் எனக்கு தேவனுடைய ஆராதனை தான் முக்கியம், இதை காட்டிலும் அவருக்கு நான் செய்யக்கூடிய ஊழியம் தான் முக்கியம் என்று சொல்லி ஒவ்வொன்றையும் நாம் விட்டு தேவனை முக்கியத்துவப்படுத்த ஆரம்பிக்கும் போது அவர் நமக்குள்ள வளர்கிறவா. அதனால பவுல் எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பை என்று விட்டேன். பவுல் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நியாய பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன். இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம் சாதாரண காரியம். ஒரு பிரமாணத்துல நீங்க தவறுனா முழு நியாய பிரமாணத்துக்கும் நீங்க தவறுனது அர்த்தம். பிரமாணம் அப்படிதான் சொல்லுது. ஆனா பவுல் சொல்லுவான், நியாய பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன். அவன் ஏதோ ஒரு பேருக்கு சொல்லல, தேவனுக்கு முன்பதாக சொல்லக்கூடிய வார்த்தையை ஆவியானவர் அங்கீகாரம் பண்ணி அதை சேர்த்திருக்கிறார் இங்க. அந்த அளவுக்கு இருந்தா. ஆனா இது எல்லாம் இருந்துச்சுன்னா கிறிஸ்து எனக்குள்ள உருவாக மாட்டார். இந்த நியாய பிரமாணம், இந்த பாரம்பரியம், இந்த காரியம் எனக்குள்ள நான் வைத்திருந்தேன் கிறிஸ்து எனக்குள்ள உருவாக மாட்டார். அவர் எனக்குள்ள உருவாக வேண்டும் என்றால் இதையெல்லாம் நஷ்டம் என்று குப்பை என்று நான் விடணும் என்று சொல்லி விட ஆரம்பிச்சாங்க.
இன்னைக்கு உங்களை கொஞ்சம் நல்லா நீங்க இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்ப முடியாதபடிக்கு, இன்னும் தேவ பிரசன்னத்துல வளர முடியாதபடிக்கு, கிறிஸ்து உங்களுக்குள்ள வளர முடியாதபடிக்கு எந்தெந்த காரியம் உங்களை அமுக்கி கொண்டிருக்கிறதோ, எந்தெந்த காரியம் நீங்க எழும்ப முடியாதபடிக்கு உங்க மேல இருந்து உங்களை பாரமாய் அமுத்தி கொண்டிருக்கிறதோ, அதை எல்லாம் விட்டு வெளியே வர நீங்க பிரயாசப்படுங்க. ஒன்னா நீங்க விட ஆரம்பிக்கும் போது உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்குங்க. தேவ சாயல் வெளிப்பட ஆரம்பிக்கும். கிறிஸ்துவை நீங்க தரித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாக இருப்பீர்கள். தேவ பலன் உங்களுக்குள்ளே கடந்து வரக்கூடியதாய் காணப்படும். அதனால பவுல் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள என்ன சிந்தை இந்த பூமியில இருந்த போது அவருக்குள்ள என்ன சிந்தை காணப்பட்டுச்சு நீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். அங்க பிசாசு வந்து அவரை சோதிக்கும் போது சோதிக்கிறவன் இடத்துல அவனுடைய காரியங்கள் எதுவும் இடத்துல இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்லாம் எப்படியாகிலும் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுங்கிற ஒரே நோக்கத்துல ஒவ்வொரு நாளும் காலையில இருந்து ராத்திரி வரை அவர் பட்ட பிரயாசங்கள் எல்லாமே தேவ சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றி முடிக்கணும். அவ்வளவுதான். பவுல் சொல்லுகிறார், உங்களுக்குள்ள கிறிஸ்து உருவாக வேண்டும் என்றால் அப்படியாப்பட்ட சிந்தை இருந்தாதான் உருவாகுவார். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களுக்குள்ள இருந்தாதான் அவர் உங்களுக்குள்ள அவருக்குள்ள அவர் காமித்த தாழ்மை, எவ்வளவு தாழ்மையா ஆண்டவர் இருந்தாரு. ஊழியம் கொல்லும்படியா இல்லாமல் ஊழியம் செய்யும்படியாக வந்தேன் என்று சொல்லி சொன்னார். இன்னைக்கு உங்களை உட்கார வச்சு எல்லாம் என்ன பண்ணோம், நம்ம செஞ்சு கொடுங்க. டீயை போட்டு வடையை போட்டு கையில் பண்ண கொடுத்தாதான் நீங்க சாப்பிட்டு நல்ல சச்சுண்டு போவீங்க. ஆனால் பவுல் அங்க சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் அவருக்கென்று செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அவருக்குள் இருந்த சிந்தையை என்ன பண்ண வேண்டும், நமக்குள்ள காணப்பட வேண்டும். கிறிஸ்து இயேசுக்குள்ள இந்த சிந்தை நமக்குள்ள வர ஆரம்பிச்சுனாவே நமக்குள்ள அவர் உருவாக ஆரம்பிக்கிறவராக இருப்பார். இப்படியாப்பட்ட பிள்ளைகள் தான் கிறிஸ்துவின் சந்ததி. கிறிஸ்து உருவாகக்கூடிய, கிறிஸ்து வளரக்கூடிய, தங்களுடைய இருதயத்தில் தேவன் வளரக்கூடிய இடத்தை உண்டாக்கி கொடுக்கிற பிள்ளைகள் தான் கிறிஸ்துவின் சந்ததி. அந்த சந்ததி தான் ஆபிரகாமின் புத்திரராக, சந்ததியாக ஆபிரகாமுடைய வாக்கு தத்தத்துக்கு உரியவர்களாக, சுதந்திரர்களாக மாறுகிறார்கள். வாசிங்க அந்த நம்ம கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரம். அதாவது நம்ம பார்த்த அந்த காரியங்கள் இருக்கு பாத்தீங்களா, கிறிஸ்து நமக்குள்ள உருவாகும்படியாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று கிறிஸ்து நமக்குள்ள வளருவதற்கு உண்டான ஃப்ரீ ஸ்பேஸ் நம்ம உண்டாக்கி கொடுக்க முடியாக நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையோடு நாம் வளர ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், கிறிஸ்து உடையவர்களாக நாம் மாறுகிறோம். அவங்க தான் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரமாய் இருக்கிறார்கள். ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தின்படி அவன் ஈசாக்கு மாத்திரம்தான். ஆபிரகாமுக்கு அது இல்லாம வேற பிள்ளைங்கள் இருந்தாங்க. அது எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, வாக்கு தத்தத்தின் அந்த சுதந்திர கோத்திரத்துல அவங்க வர மாட்டாங்க. இஸ்மவேல் கிடையாது. இன்னும் வந்து நீங்க வாசிங்களேன், ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தான். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டின் பிள்ளைகளுக்கும் ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும்போது அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். மேல நீங்க வாசிங்கன்னா ஆபிரகாம் கேத்தூரால் என்னும் பேர் கொண்ட ஸ்ரீ விவாகம் பண்ணியிருந்தான். சிம்ரானையும் எக்ஸானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாகையும் பெற்றான். சேபாவையும் தேதானையும் பெற்றான். அசூரியும் லெத்தூசியும் லெயூமீம் என்பவர்கள். மீதியானுடைய குமாரர் எப்பா, ஏபேர், ஆனோக்கு, அபிதா, எல்தாகா என்பவர்கள். இவர்கள் எல்லாரும் கேத்தூர். இவ்வளவு பிள்ளைங்க யாருக்கு இருக்காங்க? இது இல்லாம இஸ்மவேல் வேற. இது இல்லாம இவ்வளவு பிள்ளைகள் இருந்தாலும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திர வீதம் யாருக்கு போனா ஈசாக்குக்கு மாத்திரம்தான்.
பாக்கி எல்லாருக்கும் ஆபிரகாம் என்ன பண்ணா, நன்கொடையை கொடுத்து அவங்கள அந்த ஈசாக்கோட கூட இருக்காதபடிக்கு தூர தேசத்துக்கு, கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். கிழக்கு தேசத்துக்கு, கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். ஆனால் ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். இன்னைக்கு நீங்க நன்கொடை பெற்று வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா, இல்ல ஆண்டவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா? இப்படி ஓடிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கை. நன்கொடையில ஓடுதா, இல்ல ஆண்டவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்துல ஓடுதா? இந்த பூமியில உயிர் வாழ்றதுக்கு ஆண்டவர் படி அளக்கிறார் பார்த்தீங்களா, இதெல்லாம் நன்கொடை. இந்த பூமியில உயிர் வாழ்றதுக்கு ஆண்டவர் அளக்கிற படியெல்லாம் நன்கொடை. ஆண்டவருடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நம்மளோட வாழ்க்கையில வரணும்னா, ஆசீர்வாதம் இருந்துன்னா, அவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கை பழைய நீங்க வேதத்துல பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடோட பரிசுத்தவான்கள் எப்படி இருந்துச்சோ அதே போல நம்மளோட வாழ்க்கை இருக்கு. நன்கொடையை நம்பி நம்ம என்ன பண்ண மாட்டோம், இருக்க மாட்டோம். ஆண்டவருடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நம்ம எதுவும் தேவனது எனக்கு இதை தாங்குன்னு சொல்லி ஒரு நாளும் கேட்க மாட்டோம். நம்ம இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கோமா, இல்ல அதுவா வந்துகிட்டு இருக்கா? ஆண்டவரே இதை கூட நம்ம ஜெபத்துல பாதி என்ன பண்ணும், கொடுங்க 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 கொடுங்கன்னே நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிடறோம். இன்னும் நம்ம என்ன பண்ண, நன்கொடையை கேட்கிற பிள்ளைகளா, ஏன்னா இன்னும் அந்த சுதந்திர விதத்துல வந்து சேரல. இன்னும் கிறிஸ்து நமக்குள்ள உருவாகும்படியாக அவருடைய அபிஷேகத்துக்கு, ஆவியானுடைய முக்கியத்துவம், அவர் வளர்வதற்குண்டான இடத்தை நம்ம உண்டாக்கி கொடுக்காதனால்தான் இன்னைக்கும் நம்மளோட வாழ்க்கையில் நன்கொடையில ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அடுத்தவங்களோட கையை, அடுத்தவங்களை எதிர்பார்த்து அவங்க உதவி செய்ய மாட்டாங்களா, இவங்க உதவி செய்ய மாட்டாங்களா? இன்னைக்கு ஏன் நம்மளோட வாழ்க்கையை ஓடிக்கொண்டு இருக்குன்னா, கிறிஸ்து நமக்குள் உருவாக இன்னும் நம்ம இடம் கொடுக்காதனாலதான். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க, ஆண்டவர் எனக்குள்ள வளருவதற்கு என்னென்ன காரியங்கள் தடையா இருக்குது. என்னுடைய பாவங்களா இருக்கலாம், நம்முடைய சுபாவங்களா இருக்கலாம், நம்முடைய கிரியைகளா இருக்கலாம், நம்ம இன்னும் விட்டு கொடுக்காத காரியங்கள் இருக்கலாம், நமக்குள்ள தாழ்மை இல்லாமல் இருக்கலாம். எது எல்லாம் நமக்குள்ள காணப்படுகிறதோ அது எல்லாம் விட்டு வெளியே வர ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க எனக்குள்ள ஃப்ரீயா உலாவும்படியாக, நீங்க எனக்குள்ள வளரும்படியாக, நீங்க என்னிடத்திலிருந்து வெளிப்படும்படியாக என்னை நான் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி தேவ கரத்துல ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணும்போது நாம் ஒவ்வொரு பிள்ளைகளும் கிறிஸ்துவிடையவர்களாய் மாறுவோம். ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமுடைய வாக்கு தத்தத்துக்குரிய பிள்ளைகளாக நாம் மாறுவோம். ஆபிரகாமுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு பகிர்ந்து கொடுக்க ஆரம்பிச்சார்னா நம்ம எதுவும் ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கிற அவசியமே இருக்காது. நம்ம கேட்க வேண்டிய அவசியமே நமக்கு என்ன பண்ணாது, வரவே வராது. அவர் அதன் காலங்களில் நேர்த்தியாய் ஒவ்வொரு காரியத்தையும் செய்து முடிக்கிறவராக இருப்பார். இன்னைக்கு நீங்க யோசிங்க, ஒவ்வொரு காரியத்துக்காண்டி எதுக்கு நம்ம தேவ சமூகத்துல போய் அழுதுகிட்டு இருக்கோம்னா, நமக்குள்ள கிறிஸ்து உருவாகாம இருக்கிறனாலதான். நமக்குள்ள உருவாகி வளர்கிறவராய் இருந்தால் நம்ம ஒரு நாளும் கேட்டு அந்த காரியத்துக்காண்டி அழுது கொண்டு இருக்கிற பிள்ளைகளா, நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும், அந்த காலத்துல கொடுத்து அவர் நடத்துகிறவராக இருப்பார். அதனால இன்னைக்கு உங்களை தேவ கரத்துல ஒப்பு கொடுங்க. நன்கொடையை பெற்று வாழ்கிற பிள்ளைகளா இல்லாதபடிக்கு ஆண்டவருடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்று வாழும்படியாக, கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாகும்படியாக உங்களை ஒப்பு கொடுங்க.